ஆமாண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நேரத்தில் நம்முடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக மோசையோடு இருந்தது போல் அந்த ஊழியக்காரனோடு இருந்து நீர் பேச வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கோச்சுக்கிறாதீங்க, பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலங்கள் மிகவும் கொடிதாய் போய் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் இன்றைக்கு பைபிளையே மறக்கக்கூடிய காலங்கள் வருகிறது. ஆனால் எல்லாரும் நீங்கள் வேதவசனம் எடுத்து வந்திருப்பீர் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை, நாங்கள் இரவிலே ஐயாவுடைய மரண செய்தியை கேட்டு உடனடியாக சென்று இரவு 12 மணி அளவிலே இந்த பகுதிக்கு வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டுடைய சமூகத்தில் இதற்காக ஒரு வாரமாக ஜெபிக்கும் பொழுது, இந்த திருப்பந்தி அடிக்கடி நாம் ஏன் எடுக்க வேண்டும்? இந்த திருப்பந்தி 1ஆம் தேதி அதிகாலை மாதத்தின் 1வது நாள், அடுத்து 1வது ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் நான் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஏன் என்று சொல்லி போதகரிடத்தில் கேட்கும் பொழுது, பலவீனமாய் இருக்கிறவங்களுக்கு, சபை ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த திருப்பந்தி 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பலவீனமாய் இருக்கிறவர்கள், இது மூலமாக நடக்க வர முடியல, என்னால் சபைக்கு வர முடியல, ஃபர்ஸ்ட் சண்டே வர முடியல, முதல் நாள் வர முடியல, அட்லீஸ்ட் நான் 3வது அந்த மாதத்தின், ஆனால் 31 நாளும் நாம் திருப்பந்தி எடுக்கலாம். 31 நாளும் திருப்பந்தி எடுக்கலாம். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு எப்பெல்லாம் கூடினார்களோ, எப்பெல்லாம் ஜெபிக்க போனார்களோ, அப்ப எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பம் பிட்டு அவர்கள் திருப்பந்தி அனுசரித்தார்கள். எப்பொழுதுமே நாம் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைப்பது என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்ன லாபம்? திருப்பந்தி எடுப்பதினால என்ன லாபம்? ஞானஸ்தானம் எடுப்பதினால என்ன லாபம்? சபைக்கு வருவதனால என்ன லாபம்? எதுக்காக நம்ம சபைக்கு வருகிறோம்? எதற்காக திருப்பந்தி எடுக்கிறோம் என்று சொல்லி அநேக பேருக்கு, அப்பா வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ஐயா கூப்பிட்டு திருப்பந்தின்னு கொடுக்குறாரு, அவருக்கு வேலை இல்லை, வந்தவங்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லி நாம் பேசலாம். ஆனால் திருப்பந்தி எதை கனெக்ட் பண்ணுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவோடு ஐக்கியத்தை கனெக்ட் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஐக்கியத்தை, எவ்வளவு தூரம் அவரோட ஃபெலோஷிப்பா இருக்கிறோம், எவ்வளவு தூரம் ஐக்கியமா இருக்கிறோம். இந்த திருப்பந்தி எடுப்பதினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைக்கும் நன்மை என்ன தெரியுமா? மீட்பு கிடைக்கிறது, நீதிமானாக்கப்படுகிறோம், மன்னிப்பு கிடைக்கிறது, பரிசுத்தமாக்கப்படுதல், சமாதானம், ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாயிருங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த கதையை நம்மளுக்கு பிடிக்காதையா, சமாதானத்தை மட்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்புறம் இந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மளுக்கு என்ன கிடைக்குது சொன்னால், அவரிடத்தில் கிட்டி சேருகிற ஒரு அனுபவம். அவரிடத்தில் கிட்டி சேருகிறோம். தூரமாக இருந்த நம்மளை அவர் அருகிலே கொண்டு வருகிறார். ஆமென். 3வது வெற்றியை தருகிறார். ஆமென். வெற்றி, கிறிஸ்துவின் வருகை வரும்பொழுது குருத்தோலை கைகளை பிடித்து கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம்? பாடப்போகிறோம். வெள்ளை குருத்தம் கைகளை பிடித்து கொண்டு ஒரு வெற்றி, அவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். அந்த திருப்பந்தியை நான் எல்லா திருச்சபைகளிலும் சொல்லுகிறது போல அனுசரியுங்கள், அதுக்காக ஆயத்தமாக வாங்கள். நம்முடைய திருச்சபையில் 3வது ஞாயிற்றுக்கிழமையும் கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம், நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய, ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் தேடுகிறவன் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தேன், 20 வருஷம் ஆச்சியா, 30 வருஷம் ஆச்சியா, அது இல்லை, அது பழசு. அனுதினமும் வேத வசனங்களை வாசித்து ஜெபித்து நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதற்காக? பரம கானானை அடைய போகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு நாம் பந்தி அமரப் போகிறோம். அதுவரை நாம் இந்த பூமியிலே நாம் இந்த திருப்பந்தியை எடுக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்கென்று தன்னுடைய தியாகம் பண்ணியிருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. அவங்கள சொல்லுங்கள், இன்னைக்கு திருப்பந்தி நாள், 3rd சண்டே, ஃபர்ஸ்ட் டே, வாங்க திருப்பந்திக்கு. உங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்தி இந்த திருப்பந்திக்கு கொண்டு வந்து அவளை இந்த பலிபீடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனாலே மறந்து போய் விடக்கூடாது. போன வாரம் தான் எடுத்தா, முந்தின வாரம் எடுத்தா, ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. சென்னைக்கு போயிட்டாங்க ஐயா, ஊருக்கு போயிட்டாங்க ஐயா, சொந்த ஊருக்குள்ள படிக்க போயிட்டாங்க ஐயா, ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு தெரிந்த ஒரு மகள், அவளை நான் டாக்டருக்காக படித்து வைத்து கொண்டு இருக்கிறோம். நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்தவள், கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தணும். சில காரியங்கள் நிமித்தமாய் அவர்களை குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்த போதிலும் நீட் எக்ஸாம் எழுதிட்டு அவ ஒரு முறை ஃபெயில் ஆயிட்டா.
அப்போ அண்டமானில் வந்து நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட பிறகு 430 மதிப்பெண் எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் 730 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். அவங்க வீட்டில் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. நீ ஒன்றும் படிக்கவே தேவையில்லை, வீட்டிலே கடை என்று சொல்லி நல்ல வசதி உள்ளவர்கள். ஆனால் நீட்டில் பாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது எங்களுக்கே தெரியாது 6 மாதம் ரூம்லேயே இருந்துட்டு 3 மாதம் அவள் அதிகமாக முழங்கால் நின்று செபிக்க ஆரம்பித்திருக்கிறாள். ஆண்டவரே, இந்த நீட் எக்ஸாம் நான் வந்து பாஸ் பண்ண பிறகு ஆண்டவரே எனக்கு இந்த பேர் வரணும், நான் பாஸ் ஆகணும், 2வது முறை நான் எழுதுறேன் ஆண்டவர்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அவள் அந்த எக்ஸாம் எழுதினாள். எழுதி முடித்த பிறகு என்னிடத்தில் கேட்டாங்க, ஐயா நான் போராடி இதனை பெற்று இருக்கிறேன், ஆனால் இப்போ நான் டாக்டருக்காக எம்பிபிஎஸ் காலேஜில் படித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னால் திருப்பந்தி சர்ச்சுக்கு சரியாக போக முடியல, கம்யூனியன் சரியாக எடுக்க முடியல, ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா. அப்போ சொல்லுவாங்க, நான் காலேஜை விட்டு வெளியே வர முடியவில்லை என்று நான் சொல்லுவேன், ஆன்லைனில் நீ நம்ம சர்ச்சுடைய ப்ரோக்ராம் பாரு, சர்வீஸை அட்டன் பண்ணு. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளை, ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் கர்த்தரோடு அனுதினமும் இணைந்திருக்கிறவர்களால் நிறுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு ஒரு நிறுத்த முடியாது, வேத வசனங்களை வாசிக்காமல் இருக்க முடியாது, திருப்பந்தி எடுக்காம இருக்கவே முடியாது. திருப்பந்தி கிறிஸ்துவோடு ஒரு மனிதனை இணைக்கின்றது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைக்கிறது முதல் என்னன்னா மீட்பு உண்டாகிறது. ஆமென். என்ன உண்டாகிறது? மீட்பு உண்டாகிறது. கொலோசியர் 1:14 வசனத்துல அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த கொலோசியர் பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் அங்கே இருக்கிறவர்கள் ஞானத்தை அதிகமாய் தேடி அதன் மூலமாய் மீட்பு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் காணப்பட்ட பொழுது பவுல் அப்போஸ்தலன் அங்கே புரிய வைக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு மனிதனுக்கு மீட்பு உண்டாகிறது. ஆமென். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான். பாவத்தின் கட்டிலிருந்து ஒரு மனிதன், தண்டனையிலிருந்து கிறிஸ்து நம்மளை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. மீட்படைந்திருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா, மீட்படைஞ்சிருக்கிறேன் ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு அடைந்திருக்கிறேன். ஆமென். ஒரு மனிதன் நல்ல கடன் வாங்கி பிடித்து வைக்கிறான், அதனால அவனை கொண்டு போய் சிறையில் போடுறாங்க. சிறையில் போடுறதுக்கு முன்பதாக அவருடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, தம்பி பிரதர், நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களா, அந்த கடனை எல்லாம் என்ன செஞ்சிடறேன், நான் கட்டி முடிச்சிடுறேன். அப்படி சொன்ன உடனே அந்த மகனுக்கு என்ன மிகுந்த சந்தோஷம். அப்போ பாருங்க, ஒரு சாதாரண மனிதன் சிறைச்சாலையில் போய் அவன் குற்றத்தை அனுபவிக்கிறதை காட்டிலும் அவருடைய நண்பன் அந்த பணத்தை செலுத்தி விடுவான் என்று சொன்னால் அவன் சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகிறான். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தை கொடுத்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், சம்பாதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரத்தத்தை கொடுத்து நம்மளை சம்பாதித்திருக்கிறார். வேத வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பாவ கடனை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமாய் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். பாவ கடன், எல்லாத்துக்கும் ஒரு கடன் இருக்கிறது, எல்லாருக்கும் வீட்டு கடன் இருக்கும். ஆனால் பாவ கடனை எங்கே என்ன சொல்லுவாங்களா, இந்த பாவ கடனை எங்கே போய்யா நான் செலுத்த முடியும்? நிச்சயமாய் அந்த பாவ கடனை தீர்ப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி உங்களையும் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால திருப்பந்தி என்பது அவசியம். திருப்பந்திக்கு நீங்கள் ஆயத்தமாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயத்தோடு நீங்கள் பந்தியிலே கலந்து கொள்ளும்படியாய் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். 2வதாக நீதிமானாக்கப்படுகிறோம். இயேசுவின் திரு ரத்தம், அடிக்கடி நான் சொல்லுவேன், திரு ரத்தம், ஒரு ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். ரோமர் 5:9 வசனத்தில் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். வாசிக்கலாம். ரோமர் 5:9. இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க ஆமென், கோபாக்கினிலிருந்து ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். பாருங்க, நம்மளை எல்லாரும் இந்த உலகத்தில் வந்து குற்றம் சாட்டலாம், ஆனால் இயேசு நம்மளை பார்க்கிறார். என் ரத்தத்தினாலே அவன் என்ன செய்யறான், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். யார் ரத்தம் சிந்த முடியுமா? எத்தனையோ நேஷனல் தலைவர்லாம் இருந்தாங்க, மகனே உனக்காக ரத்தம் சிந்துறேன், உனக்காக நான் ஜெயிலுக்கு போறேன், அப்படிலாம் கிடையாது. அவர்கள் தேசத்துக்காக அவர்கள் போராடினார்கள். ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷிக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி வருகிற கோபாக்கினிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக. ஆமென். மிக அவசியம். ஆமென். நீதிமானாக்கப்படுவது மிக 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 அவசியம்.
நீதிமானாக்கப்படும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து கோபாக்கினிலிருந்து நாம் நிச்சயமாக தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 3 23 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து ஆமென். 24 தேவன் இங்க பாருங்க போதும். இங்க நாம் ரோமர் 3 வசனத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இலவசமாய் இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டி ஐயா, நீதிமானாக்கி விட்டி. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. எதற்காக வாழ்த்த வேண்டும்? எதற்காக ஆராதனைக்கு வரும்பொழுது இயேசுவை போற்றுங்கள், வாழ்த்துங்கள் என்றால் அவர் இலவசமாய் நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆமென். இலவசமாய் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்து நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். இலவசமாய். எனக்கு பிடித்த இலவசம். நான் சில நேரங்களிலே சில பேத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கொண்டு வந்து காணிக்கை கொடுப்பார்கள். நான் சொல்லுவேன், காணிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இலவசமாய் இயேசு அற்புதம் செய்தார். இலவசமாய் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருந்தால் போதும் என்று சொல்ல வேண்டும். ஆமென். இன்றைக்கு நாம் இலவசமாய் பெற்றிருக்கிற ரட்சிப்பு, இலவசமாய் பெற்றிருக்கிற நீதிமான். எல்லாம் நம்மளை பார்த்து பயங்கரமான ஒரு பேரை சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரம்தான் இலவசமாய் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இலவசமாய் அன்பு செலுத்தியிருக்கிறார். இலவசமாய் அவர் ரத்தத்தை நம்மளுக்கு சிந்தி இருக்கிறபடினால் மீட்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். யாராலும் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை நம்மளுக்கு கர்த்தர் ரத்தத்தின் மூலமாக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு விளக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்று நாம் மறந்து போகக்கூடாது. இயேசுவின் ரத்தம் என்ன தருகிறது? முதலாவது மீட்பை தருகிறது, இரண்டாவது நீதிமானாக்கப்படுகிறது. ஆமென். நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நீதிமானா போவேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எவனுக்கு போகும்போது பரலோகத்துக்கு போகும்போது நீதிமான் ஆயத்தம் ஆகிரணும். இந்த வீடு நம்மளுக்கு நிரந்தரம் அல்ல. இது ஒரு வாடகை வீடு. இதுல நாம் இருக்க போவது கிடையாது. நம்ம சரீரம் இந்த இடத்துல இருக்கலாம். நம்முடைய கர்த்தர் தந்த ஆத்துமா ஆமென் பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விடும். ஆமென். அதனால நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், கிட்டி சேருதல் ரொம்ப அவசியம். கிட்டி சேர வேண்டும், அவரிடத்தில் நெருங்க வேண்டும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் பாவி. நான் செய்த ஊழிய ஸ்தலத்தில் அவர் சொல்லுவார்கள், ஐயா உள்ளே இருக்கிறவங்களாம் பரிசுத்தம்னு எங்களை பாவின்னு நினைச்சிடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், ஏன்பா அப்படின்னு சொன்னா, நான் கொஞ்சம் தண்ணி எடுக்கிறேன், போதைக்கு அடிமையாக இருக்கிறேன், கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடந்துக்கிறேன் ஐயா. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு பயம், நீங்கள் வந்தால் திருப்பந்தி எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். நான் சொன்னேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். அப்புறம் ஏன் திருப்பந்தி? எனக்கு சின்ன ஒரு பாவம் ஐயா, சின்ன ஒரு வைன் குடிச்சிடுறேன். அதனால் மனசு ஒவ்வொரு நாளும் கேட்க மாட்டேது. நீங்கள் கொடுக்குற பிரசங்கத்தினால மனம் உடைந்து போய் அடுத்த வாரம் எடுப்பேன், அடுத்த வாரம் திருப்பி நான் பாவத்தில் போயிடுவேன்யா. அதனால் இந்த திருப்பந்தி. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, ஆண்டோடைய கிட்ட நெருங்க. ஒரு பாவமானது சபையினுடைய வாசப்படியில் நின்று அனுப்பி விடுகிறது. ஆலயத்துக்குள்ள வந்தா கூட நம்ம இந்த ஆல்டருக்குள்ள வருவதற்கு தடையாய் விடுகிறது. அதுக்காக தான் அவர் என்ன சொல்கிறார், இந்த திருப்பந்தி நேரத்தில் நீங்கள் வீடுகளில் ஆயத்தமாக வேண்டும், உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும், தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அப்பா அந்த திருப்பந்தியில் கையை வைக்க போறான்ப்பா, இந்த அப்பத்தை எடுக்க போறான் சாமி, உங்க சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது ஆண்டவரே, இதை எடுக்கக்கூடாதபடிக்கு எனக்கு தடை வருகிறது என்று சொல்லி நீங்கள் வீடுகளில் இருந்து ஜெபம் பண்ணிட்டோம். சரி, வீடுகளில் இருந்து என்னால் ஜெபம் பண்ண முடியல, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சேர்லையே உட்கார்ந்து இருந்துட்டு ஆண்டோடைய சமூகத்தில் கிட்ட நெருங்கி வந்து, ஆண்டவரே அப்பா நான் திருப்பந்தி எடுத்துட்டு, நீங்கள் திருப்பந்தி எடுத்தே ஆகணும், எது நடந்தாலும் பரவாயில்லை, என்னோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும். எபிரேயர் 10:16 வாசிக்கலாம்.
எபிரேயர் 10ஆம் அதிகாரம். ஆ ம் 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 ஆசிங்கக்கா தொடர்ந்து. ம் 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 ஆ ம். வைத்து எழுதுவேன். ம் 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 இனி பாவத்து நிமித்தம் பழி செலுத்தப்படுவது இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி இதே வார்த்தையை யெகோவா தேவன் சொல்வதை பார்க்கிறோம். ஓல்டு டெஸ்ட்மென்ட் எடுத்துனா எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. தேவன் அன்றைக்கே சொல்கிறார், எல்லா குடும்பங்களோடு நான் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். மோசையினுடைய சட்டம் வந்து மனிதனை வெளிப்புறத்திலிருந்து தான் எல்லா காரியத்தையும் செய்ய வைத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையினாலே உள்புறமும் சுத்தமாக வேண்டும். ஆமென். வெளிப்புறம் மாத்திரம் அல்ல. வெளிப்புறத்தின் ஆடை அலங்காரத்தை பார்த்து நம்ம இப்ப நீதிமான் சொல்லிடுவோம்ல, வெளிப்புறத்தின் ஆளை அடங்கார பார்த்து நல்லா பேசுறாரு, நல்லா ஜெபிக்கிறாரு. வீட்டில் ஒரு வாழ்க்கை இருக்கும், சபையில் ஒரு வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. இது வெளிப்புற தோற்றம். வெளியில நன்றாக இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே ஐயோ அந்த அம்மா பேசுனாங்கன்னா தாங்கவே முடியாது, அந்த ஐயா பேசினாரு தாங்கவே முடியாது. வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள யார் இடத்துலையும் பேச மாட்டாங்க. வெளியில வந்தா எனக்கு தெரிந்த ஒரு நபர், ஒரு அந்த மகனிடத்தில் சொன்ன, உங்க அப்பா சூப்பரான மனிதன் பா, எல்லாம் ஊழியக்காரங்களுக்கு உதவியா இருக்காரு. அதான் போங்கய்யா, நீங்க வேற. எங்க வீட்டில் போனா அவர் அமைதியா இருப்பார், யார்ட்டும் பேச மாட்டார். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே அவர் வேற விதமான அமைதியிலே, குடும்ப பிரச்சனையினாலே அமைதியிலே வீட்டுக்குள்ளே இருக்கிறார். ஃப்ரீடம் இல்லை. வெளியில வரும்பொழுது அவர் நல்ல மனிதராய் காணப்படுகிறார். காரணம், அது ஓவர்டேக் பண்ண முடியல. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை, வெளி தோற்றத்திலே பார்த்த அந்த உடன்படிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பழைய புதிய உடன்படிக்கையை நான் என்ன செய்வேன்? ஆமென். பழைய உடன்படிக்கையோடு புதிய உடன்படிக்கை ஒன்று தருகிறேன். எரேமியா 31-34 வாசிச்சா நம்மளுக்கு புரியும். வாசிப்பாம். ம் கரெக்டு தான், வாசிங்க. நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று நீ போதிப்பதில்லை. ஆ ம் ம் ஓ ஆமென். அவருடைய பாவங்களை நான் மன்னித்து அவருடைய அக்கிரமங்களை நான் நினையாதிருப்பேன். எப்ப சொல்றாரு? ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல சொல்றாரு, பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நினையாதிருப்பேன். ஆமென். நினைக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி திருப்பிக்கிறீங்க. எபிரேயர் 10, எபிரேயர் 10ஆம் அதிகாரம், அது தொடர்ச்சியாக 10ல பாருங்க. அருமையான சகோதரி அவர்கள் வாசித்தாங்க. 16வது வசனத்தை வாசிங்க. அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது ம் 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 அவர்களோடு பண்ணும் 16வது வசனத்தில், அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவளுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. புது உடன்படிக்கை நினைப்பதில்லை. அசூரன்ஸ் இருக்கா நம்மளுக்கு? நினைப்பதில்லை. ஆண்டவர் அக்கிரமங்களை பாவங்களை நினைப்பதில்லை. அவர் சொல்லுகிறார், நான் கடலின் ஆழத்தில் தூக்கி எறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எதில் போட்டிருக்கிறார் ஒரு வசனம்? என்ன சொல்லுகிறது? நிபந்தனையற்ற மன்னிப்பு. ஆமென். ஒரே தரம் தன்னை தியாகம் பண்ணுகிற காரியம். நம் சங்கீதம் 103:12 வாசிப்போம் என்று சொன்னால், 103 Psalm 103 verses 12. கிழக்குக்கும் மேற்குக்கும்
எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை, ஆமென், என்ன செய்யறாரு? வாசிங்க இந்த வசனத்தை. விளக்கினார். கிழக்கிற்கு மேற்கு, அந்த அசூரன்ஸோட நம்பிக்கையோடு. அப்ப அது வரைக்கும் நம்ம செய்ததெல்லாம் ஆண்டவர் கிழக்கிற்கும் மேற்கும் உள்ள எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டு நம்மளை விளக்கினார். அடுத்தடுத்து நம்ம பாவம் செய்யாமல் இருக்க முடியும் எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள் வரும் பொழுது. ஹல்லேலூயா. அன்னைக்கு பாவம் செஞ்சியா, மனம் திரும்பிட்டையா? பாவம் செஞ்சா, மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அடுத்து நம்ம லைஃப் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கா, அவரோடு ஜர்னி பண்ணுகிறோமா என்று சொன்னால் ஒரு சிலருக்கு கேள்விக்குறி இருக்கும். ஆனால் என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் நான் உடன்படிக்கை பண்ணினேன், இப்ப பண்ற உடன்படிக்கை எப்படி இருக்கு? ரத்தம் சிந்தி உங்களை நான் சம்பாதித்து இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்கும் இருக்கிற தூரத்தை நான் உதறி போட்டேன். ஏசாயா 38:17 வாசிக்கலாம். 38:17. சமாதானத்துக்கு பதிலாக ஆமென். என்னுடைய பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். அப்ப இன்னொரு வசனம் சொல்லுது, என்னுடைய பாவங்கள் எல்லாம் கடலின் ஆழத்துல போட்டு விட்டீர். மீகா 7:19 கடலின் ஆழத்தில் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போட்டு விட்டீர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் இந்த கிட்டி சேருகிற இந்த அனுபவத்துக்குள் வரும் பொழுது பயம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல், நடுக்கம் இல்லாமல் என் பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார். என் பாவத்தை கடலில் ஆழத்திலே போட்டு விட்டார், முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார். கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார் என்ற அசூரன்ஸோடு நீங்கள் திருப்பந்திக்கு வர வேண்டும். திருப்பந்தியை எடுக்காமல் நாம் பின்வாங்கி போகக்கூடாது. தினந்தோறும் எடுங்க, எங்கே கிடைச்சாலும் எடுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நெருங்குவதற்கு ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம மத்தியில் வைத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம், ஒப்பு கொடுப்போம், நம்மளுக்குள் இருக்கக்கூடிய காரியங்களை அறிக்கை பண்ணுவோம். இருக்கிற இடத்துல 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே ஒரு இருக்கிற இடத்துல அறிக்கை பண்ணுங்க. எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க, போதகரை எங்களை பார்க்காதீங்க. போதகராகிய நாங்கள் எங்களை ப்ரீச் பண்ணும்படியாக ஆண்டவர் மோசேயின் வாயை கொண்டு பேசினது போல இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. இந்த திருப்பந்தி எடுக்க போகிறான்ப்பா என்று என்ன குறைகள் இருந்தாலும் பரவாயில்லப்பா. ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. அல்லது என் மனைவி சபைக்கு வருவதில்லை, என் பிள்ளை சபைக்கு வருவதில்லை, என் கணவர் சபைக்கு வருவதில்லை, நாங்கள் வந்தால் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவோம். வேண்டாம், இன்றைக்கு நீ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்வார், என் நிமித்தம் நீ ஆளில் ஞானஸ்தானம் பெற்று என் நாமத்தை தரித்திருக்கிற நீ தேவ சமூகத்துக்கு வர வேண்டும், உன் பிள்ளைகளோடு அழைத்து கொண்டு வர வேண்டும். நான் உனக்கு கொடுத்த சந்ததியை கொண்டு, சந்தானத்தை கொண்டு ஆலயத்துக்கு தினந்தோறும் நீ வர வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே, என்னுடைய ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை நீ பெற்றிருக்கிறாய். உனக்காக கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தி உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கணவன் மனைவியாய் வந்திருக்கிற நீங்கள் ஒப்புரவாகி தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே மீட்பு கிடைச்சிருக்கப்பா, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் சாமி. கிட்டி சேருதல் தூரமா இருந்த பாவத்து நிமித்தம் தூரம், அக்கிரமத்து நிமித்தம் தூரம், அநியாயத்து நிமித்தமாய் தூரமா இருந்த எங்களை ரத்தத்தினாலே கழுவி மீட்டெடுத்து ஆண்டவரே கிட்ட சேர்த்திருக்கிறீர், ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பந்தி என்பது ஒவ்வொரு திருப்பந்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த திருப்பந்தியில் ஆண்டவரே நான் இன்னும் கிட்டி சேர வேண்டும், இன்னும் உம்முடைய சமூகத்தை சேர வேண்டும், இன்னும் நான் மீட்பின் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீதிமான என் பேச்சில், என் வாழ்க்கையில், என் செயலில், என் பிள்ளைகள் மத்தியில், என் சபை மத்தியில் ஆண்டவரே சாமி ஸ்தோத்திரம். நீர் என்னோடு இருக்கும் பொழுது உம்மை பின்பற்றுகிற நான் ஆண்டவரே நீதிமானாக்கப்படுவது ஆண்டவரே நிச்சயமாக இருக்கிறது. ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பரிசுத்தர். எந்த இடத்துல நீங்க விழுந்தாலும், எந்த இடத்துல எழுந்திருக்க முடியவில்லையோ, எந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த இடம் என்னால் எழுந்திருக்க முடியவில்லையே, நான் பாவத்திலே மூழ்கி கிடக்கிறேனே. சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் பாவத்தை கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எறிந்தார். கடலின் ஆழத்திலே என் பாவத்தை போட்டு விட்டார். நான் இனி பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க மாட்டேன், பழைய பாவத்தை தேடி நான் போக மாட்டேன், நான் செய்ததை நான் திரும்பி பார்க்க மாட்டேன்.
ஹல்லேலூயா என்று சொல்லி உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்ப கூடாது. பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்பா, நான் புதிய வாழ்க்கை, புதிய மனுஷன், புதிய அண்டர் கிறிஸ்டியை நான் தரித்திருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். மீகா சொல்லப்பட்டிருக்கிறது போல 7:19 கடலின் ஆழத்தில் என் பாவங்கள் எல்லாவற்றையும் அவிழ்ந்து போட்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வாலிப பிள்ளையே, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற வாலிப பிள்ளையே, நேரத்தை பார்க்காத, வருஷத்தை பார்க்காத, நாளை பார்க்காத, நீ தள்ளி போடாத. திருப்பந்தி எடுக்க முன் வா. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். மகனே, மகளே, உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை சம்பாதித்திருக்கிறார். நீ தூரமா போவதற்கல்ல, தூரமா இருந்த நம்மளை அவர் கிட்டி சேர பண்ணியிருக்கிறார். தூரமா இருந்த நம்மளை ஒரு உடன்படிக்கை மூலமாக ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை நீங்க ஒப்பு கொடுங்க பாப்பா. ஆண்டோட சமூகத்துல இந்த திருப்பந்தி எடுக்க போறான்ப்பா. இந்த திருப்பந்தி எடுத்த பிறகு நான் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே, நான் வாழுகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அது உமக்காக தான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். பாடுவோமா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். வாழ்ந்தாலும் மரித்தாலும் இருந்தாலும் என் இயேசுவுக்காக, உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கின்றேன். யாரெல்லாம் இயேசுவுக்காக, அவருக்காக நான் உயிர் வாழ்றேன். அவர் தந்த குடும்பம், பிள்ளைகள் எல்லாரையும் நான் கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டியது எனக்கு பொறுப்பு. ஒரு டியூட்டி எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்காக வாழணும். சகோதரனே, சகோதரியே, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக நிச்சயத்தோடு நான் அவரோடு இங்கே பண்ணுகிற உடன்படிக்கையில் நிலைச்சிருந்து பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இணைந்து திருப்பந்தி அனுசரிக்க போகிறேன். அதற்கு என்னை இங்கே தகுதிப்படுத்துக. ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள தகப்பனே, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக என்று நின்றவர்கள் எத்தனையோ மிஷனரிமார்கள், எத்தனையோ விசுவாசி பிள்ளைகள் இன்றும் உலகத்திலே கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், அவமானங்கள் எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது, மாட்டாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்வது போல எங்க வாழ்க்கையிலும் இந்த திருப்பந்தி எங்களுடைய சரீரத்தினுடைய கனெக்டிங், அதை விட்டு பிரிக்க முடியாது. என்னையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது என்று சொல்லி இதில் நிலைத்திருந்து கர்த்தரின் பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் என்ற அசூரன்ஸோடு, நம்பிக்கையோடு இந்த திருப்பந்தியில கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. வருகை மட்டும் பரிசுத்தமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.